கவலைப்படாதீங்க பிள்ளைங்களா. இதோ பாரு, நான் பெத்த மாமன் சிங்க குட்டியாட்டம் இருக்கான். இவ போய் ஸ்னேகா முடிய பிடிச்சி உளிப்பி எடுத்து அவ கண்ணத்துல சப்பு சப்பு 4 அப்பி ஏன்டி இப்படி பண்ணன்ட்டு கேள்வி கேட்கறானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அடடா இதுடா அம்பா பாச்சி, நல்ல கதையா இருக்க. உங்க பிரச்சனைக்கு நானா பக்கட காய மாட்டினேன். அம்மா நைட்டு குளிர்லயும் கொசுக்கடியில எனக்கு தூக்கம் வராதுன்னு உனக்கு தெரியும்ல. பெட்ல படுத்தா மட்டும்தாம்மா தூக்கம் வரும். கதவுக்கு வாசலுக்கு வெளியில காவலா படுத்தா நான் என்னைக்கு தூங்கியிருக்கேம்மா. மாமா அதோட இல்லாம நைட்டு சோறு திங்களனா எனக்கு சுத்தமா தூக்கமே வராதுல்ல. உருண்டு பரண்டு தானே கிடப்பேன். அவ ராத்திரி சோறு கூட போடாம ஏன்டா நாயே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிச்சு, அதுவும் உன் தங்கச்சி எதுல என்ன கேள்வி கேட்பன்னு முடிச்சு வெளியில தள்ளினா அதை விட அசிங்கமோ எனக்கு வேற எதுவும் இருக்க முடியும் சொல்லுமா. இப்போ நீ இல்லைன்னா நான் என் பொண்ணு இருக்கா, அவ பாத்துக்கிட்டு வரலாம். என்ன மைனி எப்ப பாரு உன்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காவ, என்ன காரணம் பார்த்தனே. நீ இப்படி சரியான தொடநடங்கியா இருந்தா அப்புறம் உன்னை ஏறி வைக்காம வேற என்ன செய்வாவ. நீ வாட்டி மைனிய நாம ஒரு கை பாத்துருவோம் இன்னைக்கு. சிங்கப்பெண்ணே அப்படி பாட்டு படிச்சுட்டு போறதெல்லாம் சரிதான். சிங்க பொண்ணுங்க அசிங்கப்பட்டு வராம இருந்தா சரிதான். எனக்கு இருக்க உனக்கு தான் என் பொண்டாட்டிக்கிட்ட என் பாச்சா பழிக்காது. வாயில வரல வச்சா கடிக்க தெரியாத பச்சை பிள்ளையாக்கறானு எம்மாடி நான் அவகிட்ட எதுவும் கேட்க மாட்டேன்னு பயந்து சாகுறல. அதோட வாய முடிட்டு சத்தம் கட்டாம நில்ல. கேட்க போற அவளுங்களையும் சிங்கப்பெண்ணி அசிங்கப்பட்டு வராதிங்க பெண்ணா வர அவளுக்கு எப்படி கேட்பா. உனக்கு தான் கேட்க வாய் இல்லைனா கேட்க போற அவளுங்களை எனக்கு நீ தடுத்து நிப்பாட்டுற. உனக்கு வேணா பள்ளி மிட்டாயோ இல்ல குச்சி மிட்டாயோ வாங்கி தரேன். வாயில சொறி விட்டு சத்தம் கட்டாம வேடிக்கை மட்டும் பாரு. நீனு நானே அவங்களை கஷ்டப்பட்டு ஊசிப்பை விட்டு போய் கேளுங்கட்டின்னு உளிப்பி விட்டுட்டு இருக்கேன். நீ என்னடா பயந்தாங்களையாவது பயந்து சாகிறது இல்லாம அவங்களையும் போகாதன்னு தடுக்கிற. வாய் முடிட்டு என் பின்னாடியே வா. வேணும்னா எனக்கு பயமா இருந்தா என் புடவை முன்னாடி பிடிச்சிக்கிட்டே வா. சீ, ஒரு மனுஷனுக்கு இதோட வேற அசிங்க தேவையாக்கும். இங்கே உன் பொண்டாட்டியா எப்படி எதுக்குனன்ட்டு உன் தங்கச்சிக்கிட்ட அப்படியே டிப்ஸும் கேட்டு வாங்கிக்க. உனக்கு அப்பப்ப யூஸ் ஆகும் புரியுதா. எல்லாம் என் நேரம். வேற என்னத்த சொல்ல, வாங்க போவோம். அம்மா இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எத்தனை நாள் போராட்டம், எத்தனை நாள் கஷ்டம். அந்த கழுதையை வீட்டை விட்டு அனுப்புறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கு. ஐயடி அம்மா எம்மாடி அம்மா, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை. இந்த வீட்டை விட்டு போவேன் நானுங்கிறேன். ஒரு கட்டத்துல நான் இங்கதான் இருக்க போறேன்னு ஜகா வாங்கினா பாரு. அப்ப ஒரு செகண்ட் என் உயிர் போய் உயிர் வந்துச்சுன்னா சொல்லணும். இதுக்கேத்தாப்புல பெரிய கிளவி வேற தாளம் போட்டுச்சு பாரு. என்னடா இது நடக்குது இங்க கூத்துன்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு வழி அவளை விரட்டி அடிச்சாச்சு. உடம்பு இப்படி கணக்கால புடிச்சிட்டு கிடக்க இந்த வீட்டை விட்டு போவேன் நானுன்னு. அவ எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காளட்டி. அதனாலதான் அவளை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு நீ அவ்வளவு பாடுபட்டு இருக்க. நீ அவ இடத்துல இருந்து என்னமோ நல்ல பேர் வாங்கு. அப்பதான் நீ சொல்றது எல்லாரும் கேட்பாங்க. அப்புறம் நாம நினைக்கிறது நடக்கும். இங்கே கெட்ட பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி பாத்துக்க. ஆனா நல்ல பேர் எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே நாம நினைச்சது நடக்கணும்னா குட்டிக்கர் நடிச்சா கூட தப்பு இல்லாட்டி அவளுங்க கால விழிவோ கையில விழிவோ என்ன பண்ணிவோ எனக்கு தெரியாது. கூடிய சீக்கிரம் உன் தங்கச்சி அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அம்பிட்டுதான் சொல்லிவிட்டேன் பாத்துக்க. ஆமா, அதுக்கு தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இல்லன்னா எனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா. அந்த நாய் கடந்து போராடிட்டு கிடக்கிறதுக்கு என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாதானே இந்த சொத்து முழுக்க என் பேருக்கே வரும். இங்க பாருமா, நீ சொல்றத நம்பிதான், நீ சொல்றபடிதான் நான் செய்யறேன். ஒருவேளை தங்கச்சிக்கு மட்டும் என் சொத்தை சரி பாதி பிரிச்சு வைக்கணும் நீ கணக்கு போட்டேன். அப்புறம் நான் பொல்லாதவளா மறுபடியும் சொல்லிவிட்டேன். எல்லா சொத்தும் எனக்கு தான் வரணும். எனக்கு தெரியாத உன்னை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லா சொத்தும் உனக்கு தான். பேர அளவுக்கு தான் உன் தங்கச்சி அந்த வீட்டுக்கு மருமகளா வருவா. புரியுதா? நீ என்ன சொல்றியோ அதை கேட்டுதான் நடப்பா. நீ கிழிச்ச கொட்ட அவ தாண்ட மாட்டா. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். பாவீங்களா, இங்க என்னடி டிராமா நடக்குது? யார் வீட்டு சொத்தை யார் ஆட்டையப்படுறது? இதுக்காண்டிதான் அந்த பிள்ளை வீட்டை விட்டு வரணும்னு நினைச்சீங்களா? இருக்கட்டும் மைனி, இனி நீங்களே நானா ஒரு கை பாத்துருவோம். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறது ஒருபோதும் நடக்கவே நடக்காது. சக்தி நான் பலவிட இந்த வீட்டுக்கு கூட்டிட்டும் வருவேன். அவளை என் தம்பியோட சந்தோஷமா நான் வாழையும் வைப்பேன். அதை பார்த்து நீங்க வயிறு இருந்து நல்லா சாவ போறீங்க பாரு. சீ, இந்த மைனி மோசமானவன் நான் நினைச்சிருக்கேன். பணம் பேயாட்டம் அலைவாங்க நீ அம்மா அப்பப்பா சொல்லியிருக்கா. இருந்தாலும் சொத்துக்காண்டி இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செய்வாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. பாவம், இவங்க பண்ற இந்த தப்பால எங்க அண்ணன் தான் இவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்குள்ள இடையில மாட்டிட்டு கிடந்த அல்லாதான். அவன் ஒரு ஈயர்முக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவன். அவனுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட பொம்பளை பொண்டாட்டிய வந்து வாச்சிருக்கு பாரு. இதை என் வாயால மைனின்னு கூப்பிடுறது கூட எனக்கு அசிங்கமா இருக்கு. இவங்களும் ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பறிக்கணும் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களே. எப்படி இதுக்கு இவங்களுக்கு மனசு வருதுன்னே தெரியல. இந்த இடத்துல இதே இவங்க தங்கச்சியா இருந்தா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை இவங்களுக்கு செய்யணும்னு மனசு வருமா? இந்த பையன் இங்கதானே குத்துக்கலாட்ட உட்கார்ந்து இருக்கான். இவன் முன்னாடி தானே மைனி போனை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்ட நடந்துட்டு கிடக்கு. ஏன் இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி இருக்கான்? ஜேடி, நீ அவன் முன்னாடி போய் நில்லு. அவன் என்ன செய்யறான்னு பாப்போம். நானா பின்ன நானா? என்னங்க உங்க நொண்ணுங்க ஒரு ஆள் முடிச்சிட்டு என்ன தூங்குறாரோ? ஏடி, அவன் காதுல விழுற மாதிரி சத்தமா கூப்பிட்டி. மைனி, இவருக்கு என் பேரை சொல்லி கூப்பிடுன்னு ரொம்ப நாளா ஆசை இருக்கு. எல்லாருமே அவங்க புருஷனை உரிமையா செல்லமா பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. நீ மட்டும்தான் இன்னமும் என்னங்க நொண்ணுங்கன்ற. ஒரு வாட்டியாச்சும் என் பேரை சொல்லுன்னு சொல்லிருக்காரு மைனி. அதான் அந்த பையன் சொல்லி
திபு திபுன்னு எரிஞ்சிட்டு இருக்கேன். ஏதாவது யாராக்கடமா சொல்லி வாங்கி கட்டிக்காத. அவன் காதுல உழுற மாதிரி சத்தமா இலை சிவான் கூப்பிடு. போங்க மைனி, எனக்கே வெக்கமா வருது. மைனி, நீங்க கோவம் இருக்கும்போது எம்பட்ட அழகா இருக்கீங்க தெரியுமா? அப்படியே உங்க முகமே ஃபுல்லா ரெட்டிஷா மாதிரி, உங்க கண்ணை ரெண்டு அப்படியே பிங்கிஷா பார்க்க இந்த பலூன் மாதிரி இருக்கு மைனி. ஆமா, இப்போ இது ரொம்ப முக்கியம். அடிபடுவ ராஸ்கல், மரியாதை கூப்பிடுனா. இப்பதான் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா நேரங்காலம் தெரியாம. கூப்பிடுனா கூப்பிட முதல்ல. இப்பதான் புதுசா கல்யாணம் வந்த பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு நிக்கிறா. என்ன சிவா? எப்பவுமே எனக்கு சக்தி நினைப்பாவே இருக்கிறதால என்னவோ தெரியல, எங்க பார்த்தாலும் சக்தி நிக்கிற மாதிரியே இருக்கு. என் பிரம்மைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. அட கூப்பிட்ட புருஷா, கட்டின பொண்டாட்டி கண்ணெதுல நிக்க சித்த பிரம்ம பிடிச்சவங்க கணக்கா இருக்கிறதோட இல்லாம எனக்கு பிரம்மையாக்குன்றா. அடி, நீ இவனை நம்பியே வாழணும்னு நினைக்கிற. எதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணிக்கட்டி? கட்டின பொண்டாட்டி கண்ணெதுல நிக்கிற, கண்ணு தெரியாத கூட நக்க பபபன்னு விழிக்காம பாரு. மைனி மைனி, என்ன இருந்தாலும் இவர் உங்க தம்பியாச்சு மைனி, கொஞ்சம் பார்த்து தான் பேசுங்க. மைனி, அத்தை வராங்க. ஏ வா, நாம அங்க போய் ஒளிஞ்சுப்போம். இப்ப அவங்க கண்ணுல மாட்டக்கூடாது, பிரச்சனை ஆயிடும். என்ன இவன் அதிர்ச்சி மாதிரி இருக்கான்? எதை பார்த்து இப்படி பயந்து வரண்டிருப்பான்? சிவா, ஏன் சிவா கூப்பிட்டியாமா? ஏல என்ன ஆச்சு? எதையோ பார்த்து பயந்தவங்க கணக்கா யார் எடுத்து முடிச்சிட்டு கிடக்கா? மா, சக்தி வந்தாமா? ஐயோ மைனி, நம்ம மாட்டிக்கிறோமா? நீ இப்படி தொணத்தொண பேசிக்கிட்டே இரு, நிச்சயமா நம்ம மாட்டுறது உறுதி. என்னது சக்தியா? சக்தியை பார்த்தான்னு உளறான் இவன். அவ எப்படி இங்க வர முடியும்? சக்தியா? ஐயா, அவ எங்க இருக்கா? ஸ்னேகா வரட்டினதும் இதுதான் நல்லா போடுன்ற மாதிரி இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளையா? அவ உன்னை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ அக்கறையோ கவலையோ துணி கூட படவே இல்லையே. அவ மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? பெத்த பொண்ணு கணக்கா நினைச்சிருந்தேன். கடைசியில இப்படி துச்சமா என்னையும் சேர்த்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாளையா? இது அவ பெத்த தாயா இருந்தா இப்படி செய்வாளா? மைனி, அக்கா எப்படி என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்க பாருங்க மைனி. அந்த அக்கா விரட்டும் போது என்னால என்ன செய்ய முடியும்? நானும் எவ்வளவோ பேசி பார்த்தா எதுவுமே உங்க காதுல இறங்கவே இல்ல. நீ இல்ல நான் இல்ல யாரு பேசினாலும் அவங்க காதுல உரைக்கவே உரைக்காது. அவங்க ஈனத்தனமான புத்தி என்னன்னு இப்பதானே நானே பார்த்தேன். என்ன சொல்றீங்க மைனி? அதெல்லாம் உனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். வாயை முடிச்சு சத்தம் கட்டாம நின்று நடக்கிற விதத்தை மட்டும் வேடிக்கை பாரு, புரியுதா? நீங்களும் என்கிட்ட கோவப்படுறீங்க பாத்தியா? வேற என்னடி பண்ணி தொலையா? உன் வாழ்க்கை எப்படியாச்சும் காப்பாத்தணுமே நானே போராடிட்டு கிடக்கேன். அது புரியாம நீ வேற புலம்பிட்டு கிடக்க. முதல்ல இங்க உள்ளவங்க மனநிலைமையெல்லாம் நம்ம பார்க்கணும். எல்லாருக்கும் என்ன இருக்கு, யாரெல்லாம் நீ இருக்கணும்னு நினைக்கிறாங்க, யாரெல்லாம் உன்னை வெறுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு தக்க நம்ம காய் நகர்த்தி நடக்க முடியும், புரியுதா? மைனி, என்னால அவர் இல்லாம இருக்க முடியாது. ஆமா, இப்ப 8 முழத்துக்கு காதல் வசனம் பேசு. அவனை விட்டு போனது முடிவு எடுத்து உன் இஷ்டத்துக்கு நீ ஏன் பிளான் போட்டு வீட்டை விட்டு வெளியில வரணும்னு நினைச்சே? அப்ப அவெல்லாம் தெரியலையா? அவன் இல்லாம இருக்க முடியாதுன்னா உனக்கு புரியலையா? நல்ல மண்டல உரைக்கிற மாதிரி கேளுதா. அப்ப மாதிரி இந்த கிறுக்கிக்கு புத்தி வருதான்னு பாப்போம். யாரு அது இடையில ஓனா கணக்கா தலை நீட்டுறது? இந்த அம்மா என்னவோ இவங்க தான் பெரிய ஆதி புத்திசாலி நினைச்சுக்கிட்டதாலதான் இப்ப இம்புட்டு பிரச்சனையை நம்ம பார்த்துட்டு கிடக்கும். எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை சமாளிச்சு மீண்டும் வெளியில வரணும். இவள இந்த சிவா பைய கூட சேர்த்து வைக்கணும். அதுவும் பொறுப்புமா. அதுக்குதானே நானும் வந்திருக்கேன். ஒய்யாம படுக்கதா எந்த இடமா இருந்தாலும் சரி அவ பாட்டு நீட்டு நிமிந்துறா. அது வாசலா இல்ல வீடா கொன்னப்புறமா என்ன ஏதுன்னு ஒன்னும் பாக்குறது கிடையாது. தூக்கம் மட்டும்தான் எனக்கு முக்கியமா இருக்கு. கண்ணுக்குள்ள எந்நேரமும் தூக்கம் கட்டிதான் கிடக்கு. இந்த தூக்கம் எங்க இருந்துதான் வருமோ தெரியல. நமக்கெல்லாம் தூக்க மாத்திரை போட்டாங்க தூக்கம் வந்து தொலைய மாட்டேங்குது. மண்டக்குள்ள ஏதாவது குறைஞ்சிட்டு கிடக்கு. ஆனா இவ மட்டும் நல்லா தூங்குறா. வயசான கலட கட்ட நானே உட்காந்துருக்கேன். சின்ன வயசு குமரி இவளுக்கு உட்கார முடியல. உட்காந்தா இடுப்பு முறிஞ்சிடும் போல இருக்கு. அடி இருக்கு எந்திரட்டி எந்நேரமும் தூங்கிட்டே கிடக்க. எங்க இருந்துதான் வருதா தெரியல. எழுப்பட்டி முதல்ல. நல்லா உங்களுக்கு தான் தூக்கம் படுத்ததும் கண்ணுக்குள்ள வரும்பாங்க. நீ நல்லதே நினை, உனக்கு நல்லா தூக்கம் வரும். விளக்கு மாதிரி பிஞ்சு பேரும் பாத்துக்க. மைண்ட் வயசு நினைச்சு நம்மளும் சத்தமா பேசி விட்டோமோ. கிளவிக்கு சுருக்குங்குது. அடச்சி அழகிட்டு கொட்டாய் விடாத. வீடு அழகிட்டு போயிடும்பாங்க. எழுப்பட்டி முதல்ல. ஏமா நாங்கெல்லாம் 2K கிட்ஸ் மா. நீ இன்னும் இந்த காலத்துல இருக்க? என்னது 2K கிட்ஸா? அதெல்லாம் சரிதான் டி. 2K கிட்ஸ்ன்றதால சோறு எப்படி வயிற்றுக்குள்ள போடுவீங்க? முன்னாலோடியா இல்ல? ஐயோ ஐயம்மா, தெரியாதனமா உங்ககிட்ட வாயை கொடுத்துட்டம்மா. எம்மா தாயை தெரியாம சொல்லிட்டேன். ஆளை விட்டு. எது பேசுறதா இருந்தாலும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு பேசு, புரியுதா? 2K கிட்ஸா இருந்தாலும் சரி, பழைய பஞ்சாங்கம் இருந்தாலும் சரி, எல்லாரும் போலதானே காலையில எழும்பணும், பல்ல தேய்க்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், துணி உடுத்தணும், எல்லாம் அப்படியே தானே. ஆனா என்ன, நாங்க சாரி கட்டுறோம், நீங்க எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ்ல சுத்துறீங்க. நாங்க நல்லா எண்ணெய் தேய்ச்சி தலைய படிய வாரி பின்னி போடுறோம். நீங்க பரட்ட தலைய பப்பரப்பான்னு பறக்க விட்டு அலைறீங்க காத்துல. அவ்வளவுதானே உங்களுக்கு எனக்கு வித்தியாசம். நாங்க 60 வயசுல தான் காலை வலிக்குது, கையை வலிக்குது, இடுப்பு குடையுதுன்ட்டு முடியாம நடக்க முடியாம அவசரப்படுறோம். ஆனா நீங்க 20 வயசுல இடுப்பு இந்த மாதிரி படுத்து கிடக்குறீங்க. அவ்வளவுதானே உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். ஐயோ கிளவி பலே கில்லாடிதான். என்ன போடுதுங்கிற. நானே உன் மைனி இன்னும் கடன் செம்ம கடுப்புல இருக்கேன். நீ வேற என் வயிற்றுல கிண்டிட்டு இருக்காதடி. பசி உயிர் போகுது. ஏதாவது சாப்பிடறதுக்கு செஞ்சு கொண்டு வா. சரியா போச்சுப்பா. சக்கரைக்கு உப்புக்குமே வித்தியாசம் தெரியாது. இவகிட்ட போய் நானும் சொல்றேன் பாரு. ஏமா உனக்கு தான் வாய் இருக்குன்னு ரொம்ப ஓவரா ஓட்டாத என்ன. அப்புறம் நானும் ஏதாவது யாராவது சொல்லி விடுவேன். மைனி பண்றது அதுக்கு மேல இருக்கு. என்ன பொம்பளையோ தெரியல, ஒரு நேரமும் வீடு தங்க மாட்டேங்கிறா. காலையில எந்திரிக்கிறா, காலில் வெண்ணிய கொட்டின மாதிரி அறக்க பறக்க எனக்குன்னா கிண்டி போட்டு தொலைஞ்சிட்டு அதோட அவளோட வேலை முடிஞ்சதுன்னு ஓடி போயிடுறா. வீடு வீட்டை பொம்பளை வீடு தங்க மாட்டாளாக்கும். என்ன நேரமும் ஊர்ச்சி வரப்போனா வீடு எப்படி விளங்கும்? அப்புறம் குடும்பம் நல்லா கஷ்டப்படுதுன்னா இப்படித்தான் இருக்கும்.
வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மாமியார் மாமனார் புருஷன் எல்லாரையும் நல்லா கவனிக்க தான் செய்யறாங்க. ஆனா எனக்கு வந்து வாட்சி தான் தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் அண்ணன் தான். அவன் கொடுக்குற இடம் அவன் தலைமையில ஏறி நின்று ஆடுறா. அப்படி எங்கதான் போறாளோ என்னதான் பண்றாளோ ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஒரு குடும்ப பொம்பளை கண்ட லட்சணம் ஏதாவது கொஞ்சமாச்சும் மைனிட்ட இருக்கா? பசி வந்தது பத்தம் பறந்து போகும்பாங்க. அது சரியாதான் இருக்கு. இவளுக்கு பசி வந்ததுதான் இப்படி எல்லாரையும் பந்தாடா கிடந்து. ஏமா மைனி வர லேட் ஆகும்னு தெரிஞ்சுதான் அவங்க போகும்போது ஹோட்டல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு போனாங்க. அந்த சாப்பாடு வந்ததும் ரொம்ப டேஸ்டா இருந்ததும் ஆஹா ஓஹோ மைனி மாதிரி ஊர் உலகத்துல யாருமே மருமக இல்லையாக்கும். என் டேஸ்ட் அறிஞ்சு சூப்பரா எனக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கான்னு மட்டும் பாராட்டினல. இப்ப வயிறு பசி வந்தது அவங்கள திட்டுற. அப்ப பாராட்டினது மட்டும் இப்ப மறந்து போச்சு அவனுக்கு. என்னடி உன் மைனி பக்கம் சாஞ்சிட்ட போல? இல்ல சொன்னேன். என்னதான் சாப்பிடறதுக்கு வாய்க்கு ருசியா நல்லாவே இருந்தாலும் ஹோட்டல் சாப்பாடு எனக்கு உடம்புக்கு ஆகவே மாட்டேங்குதுல. ஒத்துக்கிடாதுன்னு தெரிஞ்சுட்டு வேணும்ட்டு அவ ஊர் சுத்துறதுக்காண்டி எனக்கு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி தரா. ஒத்துக்காம போனாதானே நான் அதை தின்னுட்டு சீக்கிரமா மேல போய் சேருவேன். அந்த நல்ல எண்ணம் தான் அவளுக்கு. இன்னைக்கு உன் அண்ணங்கார வரட்டும். இன்னைக்கு என்ன ஏதுன்னு பேசி தீர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் மறு வேலையை. அதுக்காண்டிதான் வாசல்லே உட்காந்துருக்கேன். அண்ணன் வந்துட்டா மட்டும் நீ சொன்னதை அப்படியே கேட்டு அவன் பொண்டாட்டிட்ட சொல்லி அவங்க மட்டும் உன் பேச அப்படியே தட்டாம கேட்டுருவாங்க பத்தியா? அதான்டி பிரச்சனையே. இப்ப அந்த கிறுக்கன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். அதனாலதான் நான் என்ன சொன்னாலும் அவன் காதுல ஏறவே மாட்டேங்குது. மைனி வருவாங்க நீ சொல்றதெல்லாம் கேட்பாங்கன்னு கனவு கண்டுட்டு நீ போட்ட போடல தலை தெறிக்க நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. என்னடி சொல்ற? பின்ன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனே வீட்டுக்குள்ள போற அவங்கள இழுத்து வச்சு வம்படி பண்ணல. மறந்துட்டியா நீ அதை? இவ்வளவு நேரம் உனக்கு அவங்க ஞாபகம் வரல. நல்லா தின்னுட்டு தூங்கி எந்திரிச்சதும் பசி வந்ததும் இப்பதான் மைனின்னு ஒருத்தன் இருந்தாங்கன்ற நினைப்பே வருது உனக்கு. அப்படி ஒண்ணு மட்டும் நடக்காதுன்னு நான் ரொம்ப ஏக்கமா தான் இருக்கேன். கடவுள்கிட்ட நானும் அதை தான் வேண்டிட்டு இருக்கேன். அவ அம்மா வீட்டுக்கு ஓடின கழுத திரும்பி எந்த காரணத்தை கொண்டு இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. நீ வேணா பாரு மைனிக்கு நம்ம வீட்டுக்கு வராம இருக்க முடியாது. ஏதாவது ஒரு காரணத்தை தூக்கிக்கிட்டு அவங்க மட்டும் தலையை வீட்டுக்குள்ள நீட்டல அவங்க நம்ம மைனியே இல்ல. அவளுக்கு தான் சூடு சொன்னே கொஞ்சம் கூட கிடையாது. சோத்துல உப்பு தான் போட்டு திங்கிறாளா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த கிளி கிழிச்ச பிறகு அவ எப்படி வருவா? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா இல்லையா? அவர் எங்க கிடக்காரான் தோற? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. எனக்கு பண்ணணும்னா பயமா இருக்கு. ஒருவேளை மைனி அவனை பார்த்து ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனை தெரிஞ்சிருந்தா என்ன பண்றது? அட நீ வேற அவனை இதேவா சோழியா தெரிஞ்சுட்டா இந்நேரம் எந்த ஊர்ல எங்க கிடக்கானோ யார்கிட்ட பேசிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும்? ஏம்மா அவனும் ஒரு நேரத்துக்கு 10 நேரம் அப்பப்ப வீட்டுக்கு வந்து வந்து உன்னை எட்டி எட்டி பார்த்துட்டு போவானே. இன்னைக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆளே காணும். அதை மட்டும் என்ன எதுன்னு விசாரிக்கவே மாட்டேங்கிற கேட்கவே மாட்டேங்கிற. ஆனா மைனியை மட்டும் குறை சொல்ற. அவன் ஆம்பளடி 1008 இடத்துல அவனுக்கு சோழி கிடக்கும். எப்பனாலும் போவான் வருவான். ஆம்பளை பிள்ளை போய் கணக்கெடுத்துட்டு இருக்க முடியுமா? பொட்டச்சி இவளை இன்னும் வீடு தங்கல வீட்டுக்கு வரல. அதை பத்தி கேட்கறத விட்டுட்டு நீ அண்ணனை கணக்கெடுக்கிற. எனக்கு தெரிஞ்சு மைனி அண்ணன் எங்க இருக்கானோ அங்கதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ தான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டல. அதனால அண்ணனை கூட்டிட்டு தான் உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்களுக்கு உன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல. வயசான ஒரு கிளவி கட்ட வீட்டில் கிடக்குது. அது சுகரு பிரஷர் 1008 நோயை வாங்கி வச்சிருக்க. அதுக்கு நேரத்துக்கு சோறை கொடுக்கணும் தண்ணியை கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் என்ற கொஞ்சம் கூட இல்லை பத்தியா? என்ன மருமக இவங்களாம்? சரியா சொன்னப்போ இதுக்குதான் பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது. இங்க எரியிற கொல்லில எண்ணெய் ஊத்துறதுக்கு உனக்கு பக்கவாத்தியமா ஒண்ணு வந்து சேருது. பார்த்து 10 நடந்துக்க. வாய் கொடுக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. என்ன எட்டி யாருக்கு புத்திமதி சொல்ற? எனக்கே பாட சொல்லி தரையா நீனு? நீ முதல்ல வாய் விடாம உசார பேசினா போதும் புரியுதா? என்னடியம்மா இந்த பக்கம் காத்தடிக்குது? நேரமே போக மாட்டேங்குது. அதான் சரி உங்களெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏன் வரக்கூடாதா என்ன? வரலாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு போட்டியா? அப்படி இல்லன்னா உன் மாமியார் இங்க வந்து டங்கு டங்குன்னு ஆட்டம் போட்ட போறா. இல்லன்னா மட்டும் கிளவி அடக்க ஒடுக்கமா பெட்டி பாம்பா வீட்டுல அடங்கி கிடக்கிற மாதிரிதான். அவ ஆடாத ஆட்டமா இல்ல நான் பாடாத பாட்டா? அதானே அவங்க ஏதாவது கேட்டால் இவங்க தான் கடிச்சு தின்னு விடுவாங்களே. அது ஒன்று அப்பாவி மாமியார் எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு போட்டு மருமக எப்போ வந்து திம்பான்னு காத்து கிடக்குது. நம்ம அம்மா பொல்லாத மாமியார் மருமக எப்போ வீட்டு வேலை வந்து செய்வான்னு காத்து கிடக்குது. என்ன வாய் ரொம்ப நீளது போல நாக்கு இழுத்து வச்சு அறுத்துட மாட்டுக்க. எதுக்கு மகக்காரியை கோச்சிக்கிறீங்க? அவ சும்மா கிண்டலா தானே பேசுறா. இதெல்லாம் சீரியஸா எடுத்துப்பீங்க? ஆமா என்னக்கா நீங்க என்ன நின்ன ஊர்ல வந்தீங்க இப்படி வந்து உட்காரது? உட்காரலாம் தான். ஆனா உங்க அண்ணனுக்கு தான் என்ன கண்டா எட்டெடுக்கு தீயும் எதிரில் எறிறாப்புல இருக்குமே. ஏன்னா நான் தான் ஆவாதவளாச்சே. அவர் பொண்டாட்டியை ஊசிப்பி விட்டு சண்டை போட வச்சன்ட்டு என் மேலே ரொம்ப கோவமா இருக்காரு. அந்த யோசனை தான் மண்டைக்குள்ள ஓடுது. அவன் கிடக்கா இருக்கேன் அந்த பையனை இங்கேயா கிடக்கா? நான் மடிக்கல முடிஞ்சு வச்சிருக்கேன். பேசாம வந்து உட்காருவியா பேசுவியா அதை விட்டுட்டு. அதுவும் சரிதான். சரி ஆமா காப்பி கீப்பிலாம் குடிச்சீங்களா இல்லையா? எங்க போட்டு தர ஆளுதான் இன்னும் காணுமே. ஐயே இதுலடா ரொம்ப பச்சி என்னமோ வரல. அவ அக்காலும் தங்கச்சியும் அந்த பூக்காரி கிளவி கிடக்கல அவ வீட்டுல தான் கடந்து சேர்ந்து கும்மல் அடிச்சுட்டு கிடக்காள்வ. என்னது பூக்காரி வீட்டுல தான் கிடக்கல இந்த கிறுக்கி? ஆமா ஏன் இப்படி கோவப்படுறிய? அது என்ன இருந்தாலும் உங்க குழந்தை வீடு தானே. சின்னத்தன்ற உரிமையில தான் அங்க போய் கிடக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மாதிரி இப்படி எரிஞ்சு சாடுறீங்க. என்னத்துக்கு உங்களுக்கு இப்படி கோவம் வருது? வந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. பத்த வச்சாச்சு. இனி எப்படி கொழுந்து விட்டு எரிதுன்றதா இந்த அக்கா வேடிக்கை பார்க்க போகுது. பாத்தியாடி உன் மைனிய
இங்க நான் அவளை காணும் தேடிட்டு இருக்கேன். அந்த பையன் உடம்புல கொஞ்சம் கூட இல்லாம எவ்வளவு ஒய்யாரமா அவ வீட்டுல கடந்து கூத்தடிச்சு கிடக்கா பாரு. அங்க காப்பி முறுக்கு மிச்சர்ன்ட்டு முறுக்கு சும்மா கிறுக்கு கணக்கு அடிச்சு வயிற்றுல தள்ளிக்கிட்டு ஒரே பாட்டும் கூத்தும் கும்மாளமா தான் இருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க கடு கடுன்னு எரிநீத்தியில எண்ணெய் ஊத்தாப்பெல்லாம் இருக்கீங்க. முகத்துல ஒரு வண்டி கடுக போட்டா நெருப்பே தேவையில்லை போல இருக்க. சும்மா பட 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 பட்டாசு கணக்கா வெடிச்சு செதறும் போல இருக்கு. ஆமா 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 செதறுதாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா போடுற போடல சுக்கு நூறா நொறுங்க போகுது. இனி என்ன கை கட்டி ஒரு ஓரமா வாய் பொத்தி நின்னு நடக்கிறத வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். அங்க வயிறு பசி தாங்க முடியாம அலறிட்டு கிடக்கேன். அங்க முறுக்கு தின்னுட்டு கிடக்கான் கிறுக்கு. வரட்டு இன்னைக்கு அவளை நான் பாத்துக்கிடுறேன். எனக்கு இருக்கிற கோவத்துல இன்னைக்கு அந்த நாய் வந்து அவ கை காலை முறிச்சு அடுப்புல மட்டும் வைக்கல. நான் புரணியே இல்ல. வந்த வேலை ஒரு வழிய வெற்றிகரமா முடிஞ்சிடுச்சு. அப்படி போட அருவாள எப்பா ரேணுகாக்கா நம்ம அம்மா கேட்ட ஜாடி கேட்ட முடிதான். என்ன மக்களே, 2 வில்லிங்களும் ஒண்ணு சேர்ந்தாச்சு. இனி என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த எபிசோட்ல பாப்போம். இதுல நான் மைனிக்கு சப்போர்ட் பண்ணுவேனா இல்ல நானும் 3ஆவது இவங்க கூட கூட்டு சேருவானான்றத அடுத்த எபிசோட்ல மிஸ் பண்ணாம பாருங்க என்ன. அப்புறம் பெரியம்மா ஒரு முக்கியமான விஷயம், உங்க மருமக வந்ததும் முதல்ல பார்த்து பதிலிசா பேசிட்டு அவங்க வாயில இருந்து வார்த்தையை புடுங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்கள திட்டுங்க. இல்லைன்னா உங்க மகன்காரன் வந்தாருன்னா நான் தான் உங்ககிட்ட ஏதோ ஏடா கடமா மூட்டி கொடுத்து குடும்பத்தை குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு என்கிட்ட சண்டைக்கு பலபடி வந்து நிக்க போறாரு. என்ன பார்த்தா என்ன சண்டை போடுற ஆள் மாதிரியா இருக்கு. ஐயோ சண்டைனால எனக்கு சுத்தமா ஆகவே ஆகாது. சண்டை இங்க நடந்ததுன்னா நான் 10 அடி தாண்டி எகிரி குதிச்சு ஓடிடுவேன்னா பாத்துக்கிடுங்களேன். யாரு இவங்களா? அட கடவுளே, என்னமா போய் அடிக்கிட்டே போறாங்க. ஆண்டவனுக்கு அடுக்காதுரா இது. ஒருவேளை சண்டை எதுவும் நடக்கலன்னா யார் வீட்டுக்குன்னா போய் ஒன்று மருமகளை பற்றியோ இல்லை மாமியாரை பற்றியோ 1க்கு 2 ஏற்றி விட்டுட்டு அங்கே நடக்கிற சண்டையை ரசித்து வேடிக்கை பார்த்து சிரித்து கை கொட்டிட்டு இருப்பாங்களே. இவங்களா சண்டையை கண்டா பயப்படுவாங்க. அங்கே நடக்கும்போது சுவாரஸ்யம் கம்மியாயிடுச்சுன்னா உடனே அங்கே எரியிற தீயில நல்லா தூபத்தை போட்டு தீபத்தை திக்கு திக்குன்னு எரிய வச்சு அதில் ரசித்து குளிர் காயிறாங்களாச்சே. இவங்களா சண்டையை பார்த்து பயப்படுற கேஸு. அடங்கப்படி சும்மா விட்டா போதுமே, உடனே சண்டையை கண்டா எனக்கு கால் வழியாக பயத்தில் கிட்டக்கிட்டு போயிடுன்னு போய் சொன்னாலும் சொல்லிடுவாங்க போல இருக்கே.